ரூ. 325 எங்களுக்கு பத்தலை. கை இட்லியில் வந்து இது வரைக்கும் இட்லி வந்து போச்சு, ஆவி அடிச்சு. செய்யும்போது ஆமாம், ஓகே. ஒன்றுமே பண்ணல. அம்மா ஒன்று பேசுனதே எங்களுக்கு சந்தோஷம். யாருமே பேசுனது கிடையாது. இங்கே வந்து சாப்பிட்றவங்க வந்து இப்போ திருப்தியாக போகிறாங்க, நீங்கள் வேலை செய்கிறீங்க, நீங்கள் திருப்தியாக இருக்கீங்களா? என் பையன் இப்பதான் வேலைக்கு போகுது, எங்க வீட்டுக்காரர் இல்லை. இவங்களுக்கு ஒரு சூழ்நிலை, எங்களுக்கு ஒரு சூழ்நிலை, அதனால நாங்கள் வேலைக்கு வந்து தான் ஆகணும். வரவங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக செய்து கொடுத்தீங்கன்னா செய்யறதுக்கு நாங்களும் ஆசைப்படுறோம் அப்படின்றாங்க. அப்படின்னே கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லிடுறாங்க. அதனால நாங்களும் செய்து தான் தரோம், ஆனால் எங்களுக்கு சம்பளம் மட்டும் உயரும். வீட்டு வேலைக்கு போனாவே 20,000 அப்படி சம்பளம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு என்ன எந்த லீவும் கிடையாது, ஒரு நல்ல இதுவும் கிடையாது. தீபாவளி பொங்கல் எதுவுமே போனஸோ இதுவோ இதுவெல்லாம் வந்து யாரும் கொடுத்ததும் இல்லை, இல்லவும் இல்லையே. விலைவாசி எல்லாம் ஏறும்போது வாடகை, கரண்ட்டு பில்லு, அரிசி பருப்பு எல்லாம் விலையும் ஏறுது. எங்களுக்கு சம்பளம் ஏறல, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. உடம்பு சரியில்லைன்னா எங்களுக்கு அடிபட்டா கூட எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. கை இட்லியில் வந்து இது வரைக்கும் இட்லி வந்து போச்சு, ஆவி அடிச்சு. செய்யும்போது ஆமாம், ஓகே. ஒன்றுமே பண்ணல. இது என்ன, நீங்கள் வந்து மாற்றம் வரணும்னு நான் வேண்டிகிட்டு இருந்தேன். எங்கள் ஓட்டு ஃபுல்லாக உங்களுக்கு தான். எங்கள் கஷ்டத்தையும் கொஞ்சம் புரிஞ்சு இந்த அம்மா உணவகத்தில் கொஞ்சம் சம்பளம் ஏற்றினா நல்லாயிருக்கும். நான் வரேன். அக்கா, இப்போ எவ்வளோ வருஷமா அம்மா உணவகத்தில் வேலை செய்கிறீங்க? நான் 6 வருஷமாக வேலை செய்கிறேன்ப்பா. எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 300 ரூபா. நாங்கள் காலையில் 5:30 மணிக்கு வரோம், மணி 2 மணிக்கெலாம் போயிடுறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சம்பளம் கட்டுப்படி ஆகலை. வாடகை கொடுக்கணும், நாங்களும் சாப்பிட்ணும், போடணும், வரணும். எவ்வளோ தூரத்தில் இருந்தெல்லாம் ஒரு 10 கிலோமீட்டர். சம்பள உயர்வு தான் உங்களுக்கு, சம்பளம் மட்டும் தான் கம்மியாக இருக்குது. சம்பளம் மட்டும் கம்மியாக இருக்குது. என்ன உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்க government? எங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக செய்து கொடுங்க. அம்மா உணவகத்துக்கு வர மக்களுக்கு, வரவங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக செய்து கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா நாங்கள் செய்யறதுக்கு நாங்களும் ஆசைப்படுறோம் அப்படின்றாங்க. அப்படின்னே கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லிடுறாங்க. அதனால் நாங்களும் செய்து தான் தரோம், ஆனால் எங்களுக்கு சம்பளம் மட்டும் உயரும். அக்கா, எவ்வளோ வருஷமா அம்மா உணவகத்தில் வேலை செய்கிறீங்க? இங்கே திறந்ததுல 13 வருஷம் ஆகுது. 13 வருஷமா இங்கே தான். இப்போ முன்ன விட டேஸ்ட்டாக இருக்குன்றாங்க. என்ன புதுசாக பண்ணீங்க அப்படின்னு இல்லை, அது வந்து இப்போ 2-3 பேர் செய்கிறோம் இல்லையா, அது நான் செய்யறதுனா இன்னைக்கு நான் தான் சமைக்கிறேன். இந்த வாரம் ஃபுல்லாக நான் சமைக்கிறதுனால நல்லா இருக்கும். கொஞ்சம் ஒவ்வொருத்தர் கை பக்குவம் மாறும் இல்லையா, அன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்கும். வேற ஒன்றும் கிடையாது, எல்லாரும் செய்வாங்க. இருந்தாலும் கொஞ்சம் நான் அது பார்த்து செய்யணும். நம்ம சாப்பிட்றாங்க, வீட்டில் செய்கிற மாதிரி செய்கிறீங்க. நம்ம வந்து நம்ம வீட்டில் எப்படி சமைக்கிறோமோ அது மாதிரி சமைச்சு கொடுத்தா இப்போ நல்லா இருக்கும். நம்ம நினச்ச அந்த மாதிரி எப்பவுமே நல்லா இருக்கும். திறந்துலேருந்து சரி நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். முன்ன விட இப்போ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க திருப்தி ஆகிட்டாங்க, வேலை செய்கிற நீங்கள் திருப்தியாக இருக்கீங்களா? ஏன் இல்லை? அதுதான் எங்களுக்கு சம்பளம் பத்தலை. நிறைய பேர் வரவங்களாம் நின்றுடுறாங்க. எங்களுக்கு சம்பளம் பத்தலைங்க. வீட்டு வேலைக்கு போனாவே சம்பளம் எங்களுக்கு நிறைய இது சமைக்கிறதுக்கு போகிறாங்க இல்லையா, அங்கே 20,000 அப்படி சம்பளம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு என்ன 325 ரூபா கொடுத்துக்குறாங்க. 325 ரூபா கொடுக்குறாங்க. 300 ரூபா தான் அம்மா இருக்கும்போது. இப்போ இவர் வந்ததுனால எங்களுக்கு 300 ரூபா 25 ரூபா ஏற்றிருக்கிறாரு. 325 ரூபா உங்களுக்கு போதுமானதாக இருக்கா? இல்லை, பத்தலை. வாடகை வீட்டில் இருக்கிறோம், நாங்கள் சாப்பிடணும், வாடகை கொடுக்கணும். அப்படி எப்படி பத்தும் சொல்லுங்கள்? காலையிலே எந்திரிச்சிட்டு வரோம். காலையில் 5:30 மணிக்கெலாம் இங்கே வந்துடணும். 5:30 மணிக்கெலாம் இங்கே சமைக்கணும். வரும்போது எந்த லீவும் கிடையாது, ஒரு நல்ல இதுவும் கிடையாது. தீபாவளி பொங்கல் எதுவுமே போனஸோ இதுவெல்லாம் வந்து யாரும் கொடுத்தது இல்லவும் இல்லை, எதுவுமே இல்லை. அதெல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அக்கா, எவ்வளோ வருஷமா இங்கே வேலை செய்கிறீங்க? 13 வருஷமா வேலை செய்கிறோம். 13 வருஷமா வேலை செய்கிறீங்க. ஓகேக்கா. இங்கே வந்து சாப்பிட்றவங்க வந்து இப்போ திருப்தியாக போகிறாங்க, நீங்கள் வேலை செய்கிறீங்க, நீங்கள் திருப்தியாக இருக்கீங்களா? இல்லை, எங்களுக்கு சம்பளம் பத்த மாட்டேங்குதுப்பா. 13 சம்பளம் உயர்வு கிடையாது. 325 ரூபா எங்களுக்கு பத்தலை. விலைவாசி எல்லாம் ஏறும்போது வாடகை, கரண்ட்டு பில்லு, அரிசி பருப்பு எல்லாம் விலையும் ஏறுது. எங்களுக்கு சம்பளம் ஏறல, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ வருஷமாக்கா நீங்கள் இங்கே வேலை செய்கிறீங்க? நான் 13 வருஷமாக வேலை 13 வருஷமாக வேலை செஞ்சுருக்கீங்க. ஓகேக்கா. இடத்த தான் மாற்றணும், இடத்த சுத்தம் பண்ணணும்னு சொல்கிறாங்களே கோசரம். அது உள்ளார சாப்பாடு தரமாக கொடுப்புன்னு சொல்கிறாரு விஜய் அண்ணா. ஆனால் உள்ளார வேலை செய்கிறவங்க நல்லா அவங்களுக்கு சம்பளம், பிஎஃப் அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
காலத்தில் கூட நாங்கள் நல்லா எங்களுக்கு லீவே கிடையாது. நாங்கள் திருப்தியாக இல்லை, சம்பளம் எங்களுக்கு கொஞ்சம் ஏற்றுனா நல்லாயிருக்கும் விஜயண்ணாவுக்கு. அதை தான் கேட்டுட்டு இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு சம்பளம் வந்து அம்மா உணவுன்னு பேசுனதே எங்களுக்கு சந்தோஷம். யாருமே பேசுனது கிடையாது. இந்த கட்சிக்காரங்களும் பேசுனது கிடையாது, அந்த கட்சிக்காரங்களும் பேசுனது கிடையாது. அம்மா உணவுன்னு விஜய் அண்ணா பேசுனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அவரு கொஞ்சம் யோசிச்சாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்னு நாங்கள் அண்ணன்ட்ட வேண்டி கேட்டுக்கிறோம். இப்போ உங்களுக்கு இப்போ 325 ரூபா சம்பளம். ஆமாம், 325. எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குறீங்க அரசுகிட்ட இருந்து? அவர் எப்படி எங்களை கஷ்டத்தை புரிஞ்சு அவர் எவ்வளோ ஏற்றுறாரோ ஏற்றட்டும். 7000 6000 வாடகை போயிடும். அதில் வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டுக்காரர் நல்லா குடிக்காமல் கொள்ளாமல் இருந்தால் நம்மளை பார்த்துக்கலாம், அந்த சிரமம் வந்தால் சமாளிச்சுக்கலாம். ஆனால் வீட்டுக்காரர் குடிக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு கஷ்டம்தான். வெளியே சந்தோஷமாக மக்கள் வந்து விலை கம்மியாக இருக்குது, நம்ம சாப்பிட்டு திருப்தியாக போகலான்றதுக்குள்ளார இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. ஆமாம், அவங்களுக்கும் வீட்டுக்காரர் இல்லை, இவங்களுக்கும் வீட்டுக்காரர் வேலைக்கு போக முடியாமல் இருக்கிறாங்க. என் வீட்டுக்காரர் குடி, பசங்க இப்போ தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவர் ஏற்றி விஜய் அண்ணா என்ன சம்பளம் கொடுக்குறாரோ எங்கள் கஷ்டத்தை புரிஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். அது பிஎஃப் கொஞ்சம் பிடிச்சா நல்லாயிருக்கும். எங்களால் சேர்த்து வைக்க முடியல. பிஎஃப் இஎஸ்ஐ ஆப்ஷனும் வந்து உடம்பு சரியில்லைன்னா எங்களுக்கு அடிபட்டா கூட எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. கை இட்லியிலேருந்து இது வரைக்கும் இட்லி வந்து போச்சு, ஆவி அடிச்சு. ஆமாம், ஒன்றுமே பண்ணல. நாங்கள் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் நாங்களே தான் போட்டுக்கிட்டோம், மருந்து போட்டுருக்கோம். யாரும் வந்து ஒன்றும் பண்ணலை, நாங்களே தான் சொல்லிக்கணும். அது கவர்மெண்ட் கொஞ்சம் எங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ சம்பள உயர்வு 325லேருந்து எவ்வளோ சம்பளம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அப்போ 600 ரூபாய் எதிர்பார்க்குறேன் சார். 600 ரூபா, அது இல்லை, மினிமம். விலைவாசிலாம் ஏறி போச்சு. ஒரு 600 ரூபா கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வரேன். என் பையன் இப்பதான் வேலைக்கு போகணும், வீட்டுக்காரர் இல்லை. இவங்களுக்கு ஒரு சூழ்நிலை, எங்களுக்கு ஒரு சூழ்நிலை, அதனால நாங்கள் வேலைக்கு வந்து தான் ஆகணும். வேற வழி கிடையாது. இப்போ உங்களுக்கு ஊதிய உயர்வு மாற்றிட்டாங்கன்னா நீங்கள் இருக்கிறதுலே திருப்தி ஆயிடுவீங்க? திருப்தியாக இருக்கும். ஆமாம், இந்த மாதிரி அம்மா உணவகத்தில் 3 வேளை என்னென்ன உணவுகள் இருக்குது? காலையில் இட்லி, பொங்கல், சாம்பார், அவ்வளோதான். மத்தியானம் வந்து சாம்பார் சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம். நைட்டுக்கு சப்பாத்தி. சப்பாத்தி குருமா. ஆமாம், குருமா இல்லை, டால். ஓகே, இதுதான் வந்து 7 நாளுமே செயல்படுங்க. ஓகே, இப்போ டைமிங்கு, இப்போ காலையில் எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகும், எப்போ டிஃபன் முடியும்? காலையில் 7 மணிக்கு, 10:30 மணிக்கு முடியும். 10:30 முடியும். மத்தியானம் வந்து 3 மணி வரலாம் இருக்கும். அதாவது 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும். 12 to 3. ஆமாம், 3. நைட்டு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்? நைட்டு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், 9 மணிக்கு. கண்டிப்பாக அரசு சைடில் இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ இந்த உணவுக்கு எடுத்தாங்கல்ல, அதே மாதிரி உங்கள் ஊதியத்துக்கு எடுப்பாங்கக்கா. வந்து பார்ப்பாங்க, எல்லாம் நீட்டாக இருக்கு, அதனால வந்து கேட்கல, எங்கள் குறைய கேட்கல, வேற ஒன்றும் இல்லை. அவங்க எல்லாம் அவங்க இருக்கும் போது எல்லாம் இதே மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இப்போ தரம் வந்து குறையில. ஒரு இடத்துல பண்ணுற தப்பு எல்லா இடத்தையும் பாதிக்குது இல்லையா? அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு இடத்துல பண்ணாங்கன்னா அந்த வந்து எல்லா அம்மா உணவகத்தில் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு எண்ணம் வந்துடுது. வேற ஒன்றும், எல்லா இடத்துலையும் நல்லா தான் இருக்கும் சுத்தமாக. அந்த இடநிலம் இந்த பக்கம் எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கு. ஆனால் இங்கே எங்களுக்கு சாலை கிராமத்தில் எல்லாமே சொல்லுவாங்க, யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. நடக்கும். அதுதான் நாங்கள் என்னங்க ரிட்டையர் பண்ணால் எங்களுக்கு விஜய் சார் எங்களுக்கு எதாவது பண்ணி தரணும். அதுதான் வருஷமாக வேலை பார்க்குறோம் சார். எங்களுக்கு வந்து சம்பளம் உயர்வு ஏற்றலை. அதனால் நீங்கள் சம்பளம் எனக்கு 500 ரூபாய் இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த பிஎஃப் இஎஸ்சி எதுவுமே கிடையாது. ஆனால் ரொம்ப கஷ்டமான, எங்களை வாடகை வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம். வாடகை கொடுக்குறது இதெல்லாம் வந்து முடியல, இந்த சம்பளத்தினால முடியல. எங்களுக்கு சம்பளம் உயர்த்தி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் அண்ணா, நீங்கள் வந்து மாற்றம் வரணும்னு நான் வேண்டிகிட்டு இருந்தேன். எங்கள் ஓட்டு ஃபுல்லாக உங்களுக்கு தான். எங்கள் பசங்கள்லேருந்து நாயிலேருந்து உங்களுக்கு தான் ஓட்டு. எங்களுக்கு மாற்றம் வந்து நல்லது தான். எங்கள் கஷ்டத்தையும் கொஞ்சம் புரிஞ்சு இந்த அம்மா உணவகத்தில் கொஞ்சம் சம்பளம் ஏற்றினா நல்லாயிருக்குண்ணா. அம்மா உணவு பேசுனது ரொம்ப சந்தோஷம்தான். எங்களுக்கு சம்பளமும் ஏற்றினா ரொம்ப நல்லாயிருக்குண்ணா. உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நான் மட்டும் சந்தோஷப்படல, எங்களுக்கு அம்மா உணவு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இடம்னா நாங்கள் பார்த்து நாங்கள் வச்சுக்கிறோம்.
உணவு மட்டும் அவங்களும் திருப்தியாக இருக்குன்னு நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக கண்டிப்பா இருக்கணும். திருப்தியா இருக்கணும். இப்போ உணவு சாப்பிட்றவங்க எவ்வளோ திருப்தியா இருக்காங்களோ அதே அளவுக்கு உணவு செய்கிறவங்களும் திருப்தியா இருக்கணுன்றதே உங்களோட ஒரே கோரிக்கையாக இருக்கு. இது வந்து கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்து எங்கள் பிரச்சனை வந்து கேட்டால் தானே உங்களுக்கு தெரியும். விஜய் அண்ணா காதில் போய் விடும். கண்டிப்பா ரொம்ப கேட்டதுனால ரொம்ப நன்றிண்ணா உங்களுக்கு. ஓகேவா. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 600 ரூபாய் ஏற்றணும் இல்லையா? ஆமாம், 600 ஏற்றினா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா அரசு தரப்புலேருந்து கோரிக்கை நிறைவேறும் நம்புவோங்க்கா. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், எல்லாம் பொம்பளைங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். அதை மட்டும் ஏற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.